என் மனக்காயம் ஆறும். பிரைஸ் தி லார்ட். நான் உனக்கு நலம் அளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் தள்ளப்பட்டவள் என்று உன்னை அழைத்தார்கள், இந்த சீயோனை பற்றி கவலைப்படுவார் யாருமிலர் என்றார்கள். எரேமியா 30:17. நம் காயங்கள் உடலளவில் இருக்கலாம் அல்லது மனதளவில் இருக்கலாம். உடலில் காணப்படக்கூடிய காயங்களுக்கு மருந்துக அநேகம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. ஆனால் மனதளவில் காணப்படும் காயங்களுக்கு மருந்தை உலகில் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. மேலும் எந்த ஸ்கேன், எக்ஸ்ரே போன்ற உடல் ஆய்வு கருவிகளும் அதை கண்டுபிடிக்க முடியவே முடியாது. ஆனால் நம் உள்ளத்தை ஆராய்ந்து அறியக்கூடிய, இருதயத்தை பார்க்கக்கூடிய நம் தேவன் ஒருவரால் தான் நம் மனக்காயங்களை கண்டுபிடிக்க முடியும். நாம் விரும்பினால் அதை குணப்படுத்தவும் அவர் ஒருவரால் தான் முடியும். ஆம் அன்பானவர்களே, நம் உடலில் ஏற்பட்டுள்ள காயங்கள் அதற்குரிய மருந்துகளை போட்டால் ஆறிவிடும். அதன் பின் அதன் வலி இருக்காது. ஆனால் மனதில் ஏற்படும் காயங்கள் ஆறுவது மிக மிக கடினம். இந்த வீட்டுக்காக எப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி நான் என் பிள்ளைகளை காப்பாற்றினேன். ராத்திரி பகலாக முழிச்சிருந்து வேலை பார்த்தனே. என் பிள்ளைகளின் சுகம், படிப்பு தான் முக்கியம் என்று எவ்வளவு தியாகம் பண்ணினேன். ஆனால் என்னை நோக்கி என் மகன் இவ்வளவு கேவலமாக நன்றி கேட்டு பேசிவிட்டானே. இதற்காகவா நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். என்னால் அவன் பேச்சை மறக்கவே முடியவில்லை என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பெற்றோர்கள் அநேகர் உண்டு. ஆறாத மனக்காயம். ஆம், உலகம் நம் காயத்தை பார்க்காதபடி அது வெளியில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளத்தில் யாரும் எந்த கருவியும் கண்டுபிடிக்க முடியாதபடி நம் இருதயத்தில் வடுவாக மாறி மன வேதனையை கொடுத்து கொண்டிருப்பதை, மனதை உண்டாக்கி அதை பார்த்து கொண்டிருப்பவர் மட்டும்தான் பார்க்க முடியும். அவரால் மட்டும்தான் அதை குணமாக்க முடியும். மன காயத்தை ஆற்றுவதற்காக மனிதர்கள் குடியையும் போதை மருந்துகளையும் சிற்றின்ப காரியங்களையும் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரிடம் நம் பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடம் பாவ மன்னிப்பை பெற்று அவரது தூய இரத்தத்தால் கழுவப்பட்ட நமக்கு நம் இயேசுவின் பிரசன்னம்தான் நமக்கு போதை தரும் மருந்து. அது ஒன்றுதான் நம்மையும் நம் காயங்களையும் மறக்கச் செய்யும். ஆம் அன்பானவர்களே, மனம் வேதனைப்படும் நேரத்தில் ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது கிடைக்கும் சந்தோஷம் வேறு எந்த போதை மருந்திலும் கிடைக்காது என்பது 100% உண்மை. இதை குடியிலிருந்து மீண்டு ஆண்டவரை தன் சொந்த மீட்பராக ஏற்றுக்கொண்ட அநேகரின் சாட்சிகளிலிருந்து நாம் அறிந்து கொண்டுதானே இருக்கின்றோம். ஆம், இயேசுவை தூய்மை சடங்கை நிறைவேற்ற 8ஆம் நாளில் ஆலயத்திற்கு அன்னை மரியும் சூசையப்பரும் கொண்டு சென்ற பொழுது சிமியோன் என்ற இறைப்பற்றுள்ளவர் அன்னை மரியாளை பார்த்து, உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்று தீர்க்க தரிசனமாக சொன்ன பொழுது அது உடலளவில் ஏற்பட்ட காயம் அல்ல, உள்ளத்தில் ஏற்பட்ட மனக்காயம். இந்த மனக்காயம் அவர்கள் இயேசுவை பார்க்கும் பொழுதெல்லாம் குத்தி கொண்டுதானே இருந்திருக்கும். அதனால் அவர்கள் அப்படியே சோர்ந்து போய் விடவில்லையே. அவர் இருந்த பொழுதும் சரி, இறந்த பின்னும் சரி, மிகுந்த மன உறுதியுடனும் மகன் மேல் வைத்திருந்த நம்பிக்கையுடனும் செயல்பட்டதை நாம் அறிவோம். ஆம் அன்பானவர்களை, நம் மனக்காயத்தை குணப்படுத்த வல்லவர் நம் இயேசு ஒருவர்தான் என்பதை முழுமையாக நம்பி அவரது பாதத்தில் நம் மனச்சுமைகளை இறக்கி வைப்போம். சுமைகளை இறக்கி வைப்பதற்கு முன் அவரது பாதங்களை நம் துதிகள் என்ற பூக்களினால் அலங்கரிப்போம். அன்னாள், எலிசபெத்து, மோசே, தாவீது, யோசபாத் போன்ற விவிலிய மனிதர்களின் மனக்காயங்களை குணமாக்கிய நம் ஆண்டவர் நம் மனக்காயங்களையும் குணமாக்குவார். ஜெபம் செய்வோம். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே, என் ரண வைத்தியர் நீர்தான் ஐயா. உம்மிடம் என் மனச்சுமைகளை இறக்கி வைத்து விட்டேன். என் காயத்தின் தழும்புகளினால் சுகமானீர்கள் என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே, எங்கள் மனக்காயங்களை நீர் நிச்சயம் ஆற்றுவீர் என்று நம்பி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆமேன்.